உதயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு, அந்த மாநாட்டுல விஜய் பேசியிருக்கிறாரு. அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டுல என்ன பேசினாரோ அதை அப்படியே இங்க மாறாம பேசியிருக்கிறாரு. என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா வேட்பாளர் பட்டியலை மட்டும் கொஞ்சம் வெளியே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டுடைய ஆரம்பத்துல என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் மறைகிறது சந்திரன் எழுகிறது அப்படின்னு சொல்றாரு. சந்திரனை விஜய சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இத? நான் எம்ஜிஆர் சொல்றாங்க நினைச்சு. அப்ப அப்படித்தான் சொன்னாங்க. அந்த டைலாக் எம்ஜி ராமச்சந்திரன் சந்திரன் வர்றாரு அப்படின்னு. அது வேற டைலாக் இல்ல, எல்லாம் பேசிட்டாங்க. ஒருவேளை இவர் குட்டி எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி நினைச்சுக்கிறாரு. சூரியன் மறையும், மறுபடியும் வரும். சூரியன் பலமுறை மறைஞ்சிருக்கு, மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு சூரியன் தகச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல இன்னொரு உண்மை இருக்குது. சூரியனுடைய ஒளியினாலதான் சந்திரன் தெரியுது. ஆக திமுகங்கிற சூரியனுக்கிட்ட இருந்து வந்த ஒளியில தான் நீ பிரகாசிக்கிறேங்கிறத நீ ஒத்துக்கிட்டு இருக்க. சூரியன் மறையுது, அது மறைஞ்சாதான் நீ மேல வர முடியும். அது மறையலன்னு நீ வர முடியாதுங்கிறத நீ ஒத்துக்கிட்டு இருக்க. உனக்கு சொந்தமா ஒளி கிடையாது. சூரியன்ல இருந்து வர்ற ஒளியை வச்சுதான் நீ பிரகாசிக்க முடியும். இவ்வளவு உண்மைகளை அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் தனியா ஆள் இல்லை, எனக்கு ஒண்ணு சுயமா ஒண்ணும் தெரியாது. திமுக செல்வாக்கு குறைஞ்சதுன்னா நான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, திமுக தொண்டர்கள் எல்லாம் அந்த சூரியன்கிட்ட இருந்து வர்ற ஒளியில தான் சந்திரனுக்கு வெளிச்சம் இருக்குது. அது மாதிரி திமுக தொண்டர்கள் என்னை ஆதரிச்சா தான் நான் ஒரு அரசியல் நடத்த முடியுங்கிற பல உண்மைகளை இந்த ரெண்டே வரிகள்ல அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் தான். தன்னிலை வழக்கமா தான் அவர் சொல்லியிருக்காரு. மாநாட்டுல பெருசா ரொம்ப பெரிய கூட்டமா இருக்குது. ராம்பாக்ல விஜய் நடக்கும்போது ராம்பாக் மேடையிலேயே இளைஞர்கள்லாம் ஏறி ரொம்ப ஆரவாரம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு வந்துருச்சோ அப்படின்னு பாக்கலாமா? ஒரு நடிகரை பாக்குறதுக்கு வர்ற கூட்டம் எப்பவுமே அப்படித்தாங்க இருக்கும். நான் சேலத்துல இருந்தபோது நயன்தாரா நயக்கடை தரக்கெடுத்து வந்தாங்க. சேலத்துல நான் போயிருந்தேன். அப்போ இன்னைக்கு வெளியே போறதுக்கு இது பண்ற மெயின் ரோடுக்கு என்னால வர முடியல. 3 லட்சம் பேர் சேலத்துல நயன்தாராவை பாக்குறதுக்கு. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், இந்த அம்மா நினைச்சாக்கா ட்ரம்ப் புட்டின் கிட்டின் எல்லாமே காலி ஆயிடுவான் போட்டிருக்கு. அப்பேற்பட்ட கிரௌடு. ஏன்னா தெரியல, அந்த அம்மா அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. இதெல்லாம் நடிகை பாக்குறதுக்கான வர்ற ஒரு கிரௌடு. அங்க இருந்த கிரௌடு அவர் பேசுறதுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கீழே இருக்கிற கிரௌடு அது மட்டும் கையாட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பேச்ச கவனிக்கவே இல்லை. ஆக அவங்கள பொறுத்தவரை பார்த்ததுக்கு வந்திருக்காங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. பாஜகவை பெருசா அவர் எதிர்க்கல அப்படிங்கிறதுக்காண்டி உங்களை போன்ற திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய் ஒரு பாஜகவினுடைய பி டீம், பாஜகவினுடைய இன்னொரு அணி, பாஜக என்ன சொல்றதோ அதை அவர் அப்படியே செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க பாஜகவையும் அடிச்சிருக்கிறாரு, RSSையும் அடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அதை நிரூபிக்கிறதுக்காக பண்றாரு. நான் பாஜக ஆள் இல்ல நிரூபிக்கிறாரோ, அதுக்காக எல்லாத்தையும். எங்கேயாவது மோடியை பத்தி அமித்ஷா பத்தி ஒரு வார்த்தை பத்தி பிரதமர் மோடி அவர்களும் பேசியிருக்கிறாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா, நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க, இஸ்லாமியர்கள் எல்லாம் நசுக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 19 பேசிருக்காரு. வேற ஒண்ணும் பேசலையே. அதுல தன்னை பாதுகாத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பா இருக்கீங்கிறதுனால தன்னுடைய மத உணர்வு அதில் காட்டியிருக்காரு. அதை தவிர மோடியினுடைய ஆட்சியை பத்தி விமர்சிக்கலையே அவரு. அமித்ஷாவை பத்தி எந்த விமர்சனமும் வரலையே. அவரு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை நீ திமுகவுக்கு போக விடாம தடுக்கிறதா அவர் கொடுத்துக்கிற அசைன்மெண்ட். அதுக்காக தான் பாஜக நான் தான் எதுக்கிறதா அவரு ஷோ போடுறாரு. கொள்கை எதிரி பாஜகன்னு திட்டவட்டமா பேசுறாரு. அதைத்தான் அப்படி சொன்னாதானுங்க நீங்க அதை வச்சு நீங்க 4 தடவை கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை விஜய் தீவிரமாக பாஜக எதுக்குறாரோன்னு சொல்லி சில பேர் ஏமாந்த ஓட்டு போட்டாங்கன்னா அது திமுகவுக்கு போகாம தடுக்கிறதா அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். பழனிசாமி, விஜய், சீமான் இவங்க எல்லாத்துக்கும் தான் அசைன்மெண்ட். இவங்கெல்லாம் பாஜக நாங்க திமுகவோட பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறோம்னு காட்டிக்குவாங்க. ஏன்னா விந்திய மலைக்கு கீழே பாஜக எதிர்ப்புங்கிறது பெரிய ஆலை. இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஊர்வலத்தை பீகார்ல பார்க்கும்போது வடக்குலயும் அதே தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்தை வச்சுதான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஊர்வலம் ஒரு பெரிய உதாரணம். கோடிக்கணக்கில் போறாங்க. பாத்தீங்களா? அத
இங்க நீங்க இந்த ஒரு ஆளை விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க, அங்க சைலண்டா எந்த விளம்பரம் இல்ல, சினிமாவில் நடிக்காத ஒரு ஆளு அப்படியே போறாரு, பின்னாடி போறாரு. அவர் ஒரு சினிமாவில் கூட நடிக்கல, அவரை பார்க்கறதுக்கு போறாங்க. அதனால அந்த அந்த கூட்டத்தையும் நீங்க எப்படி என்ன சொல்லலாம், பாஜக வந்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் சொல்றாங்க. அதே தான் இதுக்கும் சொல்லுவாங்க. பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போக விடாமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட 3 பேரில் இவர் ஒருவர். சைமன், பழனிசாமி, இவர். சைமனை வந்து அவங்க வந்து பெருசா கவனிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியர், தேர்தலில் ஒரு நிரூபிச்சிட்டாரு, தன்னுடைய சக்தி என்னன்னு காட்டிட்டாரு. இன்னைக்கு வரல எந்த தேர்தலையுமே நிக்காம என்னவா இருக்காருன்னு யாருக்குமே தெரியாம, அவருக்கே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கே தெரியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, இது ஓட்டா மாறுமான்றாங்க, ஓட்டா மாற்றி காட்டுகிறேன்றாரு. அவருக்கே சந்தேகம் இருக்குது, இது ஓட்டா மாறுமான்னு அவருக்கே சந்தேகம். ஓட்டு வேட்டு வீட்டு ரூட்டு மாட்டு பூட்டு அப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல அவருக்கே சந்தேகம் இருக்குது, இதெல்லாம் என்ன ஆகும் போதோ தெரியல, நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி இருக்காரு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்தி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த தொகுதிக்கு அவங்கள வேட்பாளர் சொன்னாரு? எல்லா தொகுதிக்கும் விஜய் தான் வேட்பாளர்ன்றாரு. அதான் சொல்றீங்களா? அது அந்த காலத்துல அண்ணாவும் காமராஜர் எல்லாம் சொன்னது, எம்ஜிஆர் எல்லாம் சொன்னது. எல்லா தலைவரும் தான் சொல்றேன். முதல்ல பேசும் பொழுது மதுரை கிழக்குக்கு விஜய் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் நம்ம நம்பிட்டோம், என்னடா மதுரை கிழக்குல களமிறங்க போறாரா அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா எல்லா தொகுதியிலுமே விஜய் தான் பிராண்டு, விஜய் தான் முகம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சார்பா சில பேர் போட்டிடுவாங்க, அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போறதா நினைச்சு ஓட்டு போடுங்கிறாரு. அது எல்லாரும் சொல்றது, எல்லா கட்சி தலைவரும் சொல்றது. நானே நிற்பதாக நினைத்து கொண்டேன். எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர் எல்லாம் அதை தான் பேசினாங்க, நானே நிற்பதாக. ஏன்னா அவங்களுக்கு பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. நம்ம 1000 ஜனநாயகம் பேசினாலும் அமெரிக்க சிஸ்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். தலைவனை பார்த்து தான் ஓட்டு போடுறோம். இப்போ எங்க அண்ணன் வந்து பனமரத்து பட்டியல் நின்ன போது எம்ஜிஆர் வந்து, ராஜாராம் உங்களுக்கே செல்வாக்கு இருக்குது, நீங்களே எலெக்ஷனை பார்த்துருங்கன்னாரு. நீ வரலன்னா நான் எலெக்ஷன் நிக்கலன்ட்டார். ஏன்னாரு, ஓட்டு எனக்கு போடல, உன்னுடைய வேட்பாளர்னு சொல்லிதான் எனக்கு போடுறாங்க, உனக்கு போடுறதா நினைச்சுதான் எனக்கு போடுறாங்க. நான் போய் ஓட்டு கேட்டா ஒரு ஓட்டு விடுவாது. அது உண்மைங்கிறது எனக்கு அப்ப எப்படி தெரிஞ்சதுன்னா, அன்னைக்கு அதிமுகவில் 2-3 குழுவா இருந்தது. எங்க அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுகவில் ஒரு கூட்டம் வேலை செய்யுது, இவரை தோக்கடிக்கணும்னு. அப்போ வழக்கமா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 2 நாள் என்னை வந்து தொகுதியில் ரவுண்ட் அடிக்க விடுவார். நான் டாக்டர். அந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அந்த தொகுதியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அவருக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி நான் இதுக்கு போகிறேன், பனமரத்துப்பட்டி போகிறேன். சில மாணவர்களை எல்லாம் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஒரு இடத்துல அதிமுக கொடியெல்லாம் இது பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லா வேலை செய்கிறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ராஜாராமுக்கு தானே ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறோம். ராஜாராமுக்கா ஒரு ஓட்டு விடுவாது. அதிமுக கொடியை கட்டிக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஓட்டு விடுவாது. ராஜாராமுக்கு நாங்கள் யார் போடுறோம்? நாங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு ரெட்டை இலைக்கு போடுவோமே தவிர ராஜாராமுக்கு ஓட்டு போடுவோம். நீங்கள் ராஜாராம் போட வேணாங்க, ரெட்டை இலைக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரெட்டை இலை தான் எம்ஜிஆர், ராஜாராம் நிற்கிறாரு அறிவு கூட இல்லாமல் ஓட்டு போட்டானுங்க. அப்படித்தான் ஓட்டு விழுந்தது. என்னுடைய நண்பர் பேரை சொல்றேன், ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, சக்கரவர்த்தி திருமகள் எடுத்தப்ப அந்த தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசனுடைய மகன் கண்ணப்பன், அவர் அதிமுகவில் சீட்டு கேட்கிறார் தேர்தலில் நிற்கிறதுக்கு. போயிட்டு வந்து என்கிட்ட சொல்றாரு, நேர்காணல்ல பார்த்துட்டேன், ஜெயலலிதா வச்சு அவங்க படமெல்லாம் எடுத்திருக்காங்க, அதனால ரொம்ப நெருக்கம். அது அந்த தேர்வு குழுவில் போய் இது டாக்டர் பிரமாதமா பதில் சொன்னேன், உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி நீ நிற்கிற அப்படின்னும் போது, எனக்கு அந்த தொகுதியில் எனக்கு எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்க, அது இதெல்லாம் சொல்லி எனக்கே வந்து இவ்வளோ ஓட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு. உனக்கு சீட்டு கிடைக்காது ஏன்னாரு. எனக்கு இருக்கிற செல்வாக்கை நான் காட்டினேன், உனக்கு செல்வாக்கு இருக்குது இல்லை, நின்று கொண்டுருவாங்க. நீ என்ன சொல்லியிருக்கணும் என்கிட்ட கேட்க வேணாமா? நீ என்ன சொல்லியிருக்கு? அம்மா பேரை சொல்லி தான் நான் நிற்கிறேன், அவங்க சார்பால் நிற்கிறேன், அவங்களுக்கு கொடுக்குற ஓட்டு தான்ப்பா எனக்கு கொடுக்கணும், எனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, நான் இன்னும் ஒரு ஓட்டு விடுவது அப்படின்னு சொல்லியிருந்தா தான் உனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. கொடுக்கல. முதல்ல ஒருவேளை என்னைக்காவது எதிர்காலத்தில் எலெக்ஷன் நிற்கிறதா இருந்தா நீங்க தொண்டனா இருந்தீங்கன்னா சொல்ல வேண்டியது, தலைவனை பார்த்து தான் ஓட்டு விடுவது. 2-3 விஷயத்தை தெரிஞ்சுங்க.
மேடையில தலைவர் பேசுறாரு அடுத்து அப்படின்னாக்கா நீங்க உங்க திறமையை காட்டிட்டு பேசவே கூடாது, அடக்கி வாசிச்சிடணும். மேடையில தலைவர் இல்லைன்னா நீங்க சண்டை பிரச்சனை பண்ணுங்க. அதை நான் ஒரு மேடையில பண்ணேன். அவர் அரசியல்ல இருக்கல, ஒரு பிரபலம். நான் பேசி கைத்தட்டல் வாங்கிட்டேன். அவருடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கிட்ட சொல்றாரு, இவர் என்ன இவ்வளவு பிரமாதமா பேசிட்டாரு. அவர் எனக்கு போனை போட்டு பேசிவிட்டேன், புலம்பி தள்ளிட்டாயா அந்த ஆள். கைத்தட்டல் எனக்கு வந்துருச்சு. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, மேடையில தலைவர் இருக்கும்போது நீங்க உங்க பேச்சு எடுபடக்கூடாது, அப்பதான் நீங்க நிக்க முடியும். இதெல்லாம் அடிப்படை. அந்த காலத்துல இருந்து எல்லா தலைவர்களும் சொன்னது அதுதான். அந்த தலைவனை பார்த்து தான் அங்க ஓட்டு போடுவாங்க. இப்ப திமுகவில் நிக்கிறாங்கன்னா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதிமுக பழனிசாமிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. பன்னீர்செல்வம் இருக்காங்க, பன்னீர்செல்வம் தான். அமித்ஷாவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, மோடிக்கு இல்ல. அமித்ஷாவுக்கு தான் ஓட்டு, சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஓட்டு, இந்த தலைவனுக்கு தான் ஓட்டு. அங்க நீங்க உனக்கு ஈக்குவலா நான் நிக்கிறேன்னீங்கன்னா நீங்க காலியா உங்களை ஒழிச்சு கட்டிவிடுவாங்க. யோகி ஆதித்யநாத் மோடிக்கு ஈக்குவலா நிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அங்க நடந்த இடைத்தேர்தல் ஆதித்யநாத்தை தோக்கடிச்சாங்க. அப்புறம் இவர் பார்த்தாரு, நாடாளுமன்றத்தில் மைனாரிட்டி பண்ணி விட்டு போயிட்டார். இன்னைக்கு ஒரு மோடிக்கு அமித்ஷாவுக்கு ஆதித்யநாத் கிட்ட பயம் இருந்துட்டு தானே இருக்கு. அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நிதின் கட்கரி போட்டிக்கு வருவாருன்னாங்க. நிதின் கட்கரி மேல ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களே, கட்சி விட்டு துரத்தி விட்டாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அரசியல்ல ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குதுன்னா உங்க பேச்சை கேட்டு வர்றாங்கன்னாக்கா மாத்துங்க. இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக யாரோ செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவை ஓட்டா மாத்தினீங்கன்னா மகிழ்ச்சி தான். ஆனா அந்த கூட்டத்தை நாங்க பார்க்கும்போது அந்த கூட்டம் உங்களோட இன்வால்வ் ஆன கூட்டம் மாதிரியே தெரியல. அதை வச்சுதான் நான் சொல்றேன். அது உங்களுக்கு உங்களை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமா தெரிஞ்சதே ஒழிய உங்களுடைய லட்சியங்களுக்காக வந்த கூட்டமா தெரியல. அதுக்கு உதாரணம், அந்த கொடிக்கம்ப கீழே விழுந்த போது தொண்டனார் தான் உட்காந்து ஓன்னு அழுது இருப்பான். இப்படி ஆகி போச்சு, ஐயோ இதாகி போச்சு. கார் உடையது விடுங்க, அது தொண்டனார் தான் ஐயோ இப்படி அவசரம் ஆகி போச்சுன்னு ஓன்னு அழுது இருப்பான். உடனே எடுத்தாங்க, இன்னொரு கம்பத்தை வச்சு நட்டுட்டு போயிட்டார். அதுல ஆக அந்த கொடிக்கம்பம் நட்டவனுக்கு எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை. காசு கொடுத்துருக்கான், நட்டு போயிருக்கான், கீழே கொடுத்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு காரு போச்சுன்னு ஒருத்தர் கண்ணீர் விட்டு கதறாப்ல. அவர் கதறாம என்ன பண்ணுவாரு? அது காருக்கு காசு கொடுக்குறேன்ட்டார். கார் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தொண்டை கண்ணீர் விட்டு அழுவலைங்க. இப்படி ஆகி போச்சு, இப்படி இதாகி போச்சு, அபசகனம் ஆகி போச்சுன்னு யாரும் அழுவல. ஆகாத யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு வச்சிருக்காரு, கீழே கொடுத்து வேற ஒரு கம்பத்தை நட்டு விட்டுட்டு போயிட்டார். அவங்கதான் பெரியாரின் பேரன்கள் ஆச்சே சார். இந்த அவசகுணம் இதுல நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் வேற இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல. கொடியேற்ற இருந்து அந்த கொடிக்கம்பம் நடுறதே ஒரு விழாங்க. பந்தக்கால் நடுற மாதிரி நடுவாங்க. இன்னைக்கு கொடிக்கம்பம் நடப்படுகிறது, தொண்டர்கள்லாம் சேர்ந்து நடுவாங்க. திராவிட இயக்க மாநாடுகள்லாம் அப்படித்தான் நடந்தது. இதெல்லாம் அந்த தம்பிக்கு சொல்லல, பாவம்.